இங்கே வருகிற பெரியோர்கள் மற்றும் மகளிரை சார்ந்த அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அடுத்ததாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மேற்கு மண்டலத்தின் தலைவர் IPS பாரி மாப்பிள்ளை அவர்கள் உரையாற்றுவதாக கேட்டுக்கொள்கிறேன். கார் நடக்கும், படி நடக்கும், காராளர் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் புகழ்சால் இயலிசை நாடகம் நடக்கும். சீர் நடக்கும், திறம் நடக்கும், திருவரத்தில் செயல் நடக்கும், பார் நடக்கும், படை நடக்கும், பசி நடக்க மாட்டாது என்று கம்பன் ஏர் எழுபதிலே நம்முடைய கொங்கு நாட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்படி கொங்கு நாட்டுடைய மிகப்பெரிய அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். இன்றைக்கு நாம் தொடங்கி வைக்க வந்திருக்கிறோம். மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தமிழச்சி கலைக்குழுவுடைய வள்ளிக்கும்மி ஆட்டத்துடைய ஆசிரியர் கலைப்படமதி தாரணி அவர்களே, உதவி ஆசிரியர் புன்னகை புஷ்பராஜ் அவர்களே, பயிற்சி ஆசிரியர் கே செல்லமுத்து அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அழகு பூபதி அவர்களே, என்னுடைய அன்புக்கு மரியாதைக்கு உரிய மாப்பிள்ளை மச்சான்மார்கள் எல்லோருடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்கு உரிய மாப்பிள்ளை வரலி மணி அவர்களுக்கும் மச்சான் திரு மகுடவதி அவர்களுக்கும் என்னுடைய உணவார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் என்று சொன்னால் என்ன என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வள்ளிக்கும்மி என்று சொல்லப்படுகிறது சொன்னால், முதலிலே கும்மி ஆட்டத்தை தமிழகத்திலே தான் தொடங்கி வைத்தார்கள். தமிழகத்துடைய மாநில நடனமாக இன்றைக்கு பரதநாட்டியம் என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரதநாட்டியம் மட்டும்தான். ஆந்திராவை பார்த்தால் குச்சிப்புடி என்று சொல்லுவார்கள், கேரளாவிலே கதகளி என்று சொல்லுவார்கள், பஞ்சாபிலே பாங்கரா என்று சொல்லுவார்கள். அதை போல தமிழகத்திலே பரதநாட்டியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பரதநாட்டியம் என்று சொன்னால் இசை என்று ஒன்று இருக்க வேண்டும், இசை கருவிகள் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பரதநாட்டியம் நடைபெற முடியாது. இசை கருவிகளை கண்டுபிடிக்க முடியாத போதே தமிழன் கொங்கு நாட்டிலே கண்டுபிடித்த ஒரு கலை நிகழ்வுதான் வள்ளிக்கும்மி என்பது. ஆகவே இது பரதநாட்டியத்திற்கும் மேலான ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்துடைய மாநில நடனமாக வள்ளிக்கும்மி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். வள்ளி அந்த காலத்திலே திரைப்படத்திலே பிறந்து பிறகு முருகனை மனம் முடிக்கும் வரை ஒரு வரலாற்றை சொல்லுகிற விதமாகத்தான் வள்ளிக்கும்மி ஆட்டம் அமைந்திருக்கிறது. இதுதான் வள்ளிக்கும்மி. ஆனால் அது பல வடிவங்களாக இன்றைக்கு வடிவெடுத்துள்ளது. குறிப்பாக விவசாய பெருமக்கள் தொழில் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் போற்றி பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் நடனம் என்பது விவசாயத்தையும் விவசாய பொருட்களையும் போற்றி பாதுகாக்கிற விதமாகத்தான் நடனம் அமைந்திருக்கிறது. அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அது விவசாயத்தையும் விவசாய பொருட்களை ஊக்குவிக்கிற விதமாக விவசாய பெருமக்களுக்கு செலுத்துகிற மிகப்பெரிய காணிக்கையாகத்தான் நடனங்கள் என்று அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த விதத்திலே விவசாயம் என்ற ஒன்றை வலியுறுத்துகிற ஒரு மிகப்பெரிய மாண்பும் நம்முடைய வள்ளிக்கும்மிக்கு இருக்கிறது. வள்ளிக்கும்மி என்று சொல்லும் போது இது மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இது மனதுக்கும் உடலுக்கும் தெம்பு தருகிற ஒரு உணர்வு. சும்மா இருக்கிறவர்கள் இப்படியே பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு பெண் என்று சொன்னால் ஒரு நாளிலே பேசக்கூடிய வார்த்தைகள் 10,000 வார்த்தைகள். ஒரு பெண் பேசுகிற வார்த்தை 10,000 வார்த்தை என்று சொல்லுகிறார் ஆய்வு சொல்கிறது. ஒரு ஆண் 7,000 வார்த்தை தான் சொல்லுகிறார். சிவன் சக்தி என்று சொல்லும் போது சிவன் என்று சொன்னால் சாதாரணமாக தான் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் சக்தி எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் பெண்ணிலிருந்து தான் வருகிறது. ஆகவே பெண் என்பவள் சக்தி மிக்கவள், உணர்ச்சி மிக்கவள், ஆக்கப்பூர்வமானவள். அவர்களுடைய முழு திறனையும் காட்டி நடனத்தில் ஈடுபடும் போது நல்லதொரு நிகழ்வு பிறக்கிறது, நல்லதொரு சக்தி கிடைக்கிறது. அதன் மூலமாக சமுதாய மக்களிடத்தில் ஒற்றுமை ஏற்படும். இதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. இல்லாவிட்டால் என்ன 2 பெண்கள் சேர்ந்தால் இன்னும் 2 பேரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், இதுதான் நடக்கும். ஆனால் கும்மி என்று சொல்லும் போது எல்லோரும் சேர்ந்து ஒரு நிகழ்வை நடத்துகிற ஒரு நிகழ்வாக, எல்லோரும் சேர்ந்து சமுதாய ஒற்றுமை வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கூடலூர் மாநகரிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தை தொடங்கி வைக்க மிகப்பெரிய அந்த வாய்ப்பை கொடுத்த மகுடவதி மச்சான் அவர்களுக்கும் இதில் நண்பர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. கூடலூரில் இதுதான் முதல் முறையாக இரண்டாவது முறையாக நடந்திருக்கிறது. பெண்களை எல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் ஒரு நல்ல புத்துணர்வு ஏற்படுகிறது. இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தை காண வந்திருக்கிற அத்தனை பொதுமக்களையும் என்னுடைய சார்பிலே, என்னுடைய குடும்பத்துடைய சார்பிலே
நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வரவேற்க விரும்புகிறேன். இது ஒரு முதல் தொடக்கம் தான். இனி ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு வருடமும் இந்த வள்ளிக்கும்மி இது போன்ற கோயில் நிகழ்வுகளிலே, ஆலய நிகழ்வுகளிலே, ஊர் பொது நிகழ்வுகளிலே இந்த வள்ளிக்கும்மி இடம்பெற வேண்டும் என்ற என்னுடைய கருத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இரவாத இன்ப அன்பு வேண்டும் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன், உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடு போல் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் அந்த சிவனை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள். அந்த சிவன் இங்கே இருக்கிறார். நாளை காலை கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இந்த அருங்கா நிகழ்வுகளை கலந்து கொண்டு மக்கள் தங்களுடைய நல்லதொரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் வந்திருக்கிற அனைவருடைய அமர்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு நல்லவர் நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் பெற வேண்டும் என்று சொல்லி இறைவனரும் அறநெறியும் கல்வி தனம் தாங்கியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேரு அறிவில் உள்ள நட்பு அன்புடைமை அகத்தம் அழகு புகழ் மனித மதிப்படங்களோட பண்பு புலையுடைமை என்ற பேர் 16 பெற்று போற்றலுக்கும் துற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மலைவிளக்கு உயிர்வாழ்வு மலைத்து ஒழுக்கம் காத்து மலையிடத்தில் ஒளிவிளக்காய் குளத்தளித்து நலம் செலுத்து வளம் கொடுத்து வாழ்க வாழ்க என்று உங்களாடு திருமணங்களை வாழ்த்துவதைப் போல இங்கு வந்திருக்கிற அனைவருமே 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ எல்லா வல்ல இறைவனுக்கு வேண்டி வாழ்த்து விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தும்பிக்கையோனை தொழுதாள் வினை தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கோர் விநாயகரே. தத்தோம் தாதோம் தையத்தோம் தை. குருவே வணக்கம். செய்தார் தன்னானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா
சரித்திரத்தை கேளு தாளம் பேசாமல் கையை தட்டி அசைந்தாடு Bye.
அதிசயமாய் கிழங்கெடுத்து வருவமடா தம்பி
தண்ணீர். கொஞ்சம் வெயிலில் பஞ்சம் வந்தாலும் கொங்கு மக்களின் பாசத்திற்கு பஞ்சமில்லை. பல ஊர்களை சுற்றினாலும் இந்த கொங்கு மண்ணில் கிடைக்கும் சுகமே சுகம். குயிலின் இசையே வந்து கும்மி அடிக்கும் வள்ளி கும்மி இசைக்கு. இசைக்கருவிகள் தோன்றும் காலத்திற்கு முன்னரே உருவான கலைதான் வள்ளி கும்மி. மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கிராம கலை அழிவின் விளிம்பு வரை சென்று என்றும் போற்றத்தக்கதாக இப்பொழுது வளர்ந்து வருகிறது. அகநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மியை பற்றி குறிப்புகள் உள்ளன. பலர் வட்டமாக ஆடிக்கொண்டோ அல்லது இருபுறமும் சரிசமமாக நின்று ஆடிக்கொண்டோ 2 மணி நேரத்திற்கு மேல் சலிக்காமல் குனிந்தும் நிமிர்ந்தும் தன் கைகளை தட்டி தலையையும் காலையும் அழகுற அசைத்து ஆடும் ஒரு கலையாக வள்ளி கும்மி விளங்குகிறது. இவ்வகையில் பல கொங்கு சொந்தங்களை அறிமுகப்படுத்திய நமது தமிழச்சி கலைக்குழுவானது தனது 50வது நிகழ்ச்சியை திருச்செந்தூர் மண்ணிலும், 100வது நிகழ்ச்சியை வள்ளி அரச்சலிலும், 200வது நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக 1000 கலைஞர்களுடன் ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் சடையப்பன் கோவில் நடைபெற்றது. வேலனின் அருளால் இன்று 203வது நிகழ்ச்சி நிகழ்கிறது. கொங்கு மக்களின் குசும்பிற்கு கோபமில்லை. கொங்கு கலாச்சாரமான இந்த வள்ளி கும்மிக்கு அழகில்லை. என் நாவிற்கு செவிசாய்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னிலை குழுவை சேர்ந்த ஜீவகன் மாப்பிளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோமங்கோட்டையிலிருந்து பிரணவி பாட போறேன். உங்க எல்லாத்துக்காக ஒரு திருப்புகழ் பாட போறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசையென மானமுனது என்று மோதும். ஏழை கல்வியாகுலம் வேதன வீணாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. மீறுபடு மாலை ஒரு மேனியவ வேலணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே. நீச்ச கடம் மோடனது தீவின எல்லாம் அடிய நீரு தனி வேல் விடும் மடங்கள் வேளா. சீறி வரும் மாறவுண நாவீடும் மானை முக தேவ துணை வாசி கரி அண்ட கூடம். சேரும் மழகார் வழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதான் முருகன் தம்பிரானே. தேவர் வரதான் முருகன் தம்பிரானே. தம்பிரானே முருகன் தம்பிரானே. தம்பிரானே முருகன் தம்பிரானே. நன்றி. தெய்வருளில் ஆழ்த்திய தங்கை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்பொழுது நம்முடைய தமிழச்சி கலைக்குழுவின் கம்பத்தாட்ட நிகழ்வானது நடைபெற உள்ளது. கம்பத்தாட்ட நிகழ்வு பங்கு கொள்ளும் கலைஞர்கள் அனைவரும் முன்வரிசைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காராள வம்சத்தோட கம்பீரோன கமங்க அட இங்குள்ள காதெல்லாம் கிளியில மாதிரி அறிடாய்.
ஏழுகாரகம்மாடா அது எதிர்த்தாடும் முன்கரகோ அட 10 காரகம்மாடா அது 15 பொற்கரகோ அட வேப்பிலையும் கரகமப்பா அடுத்த வீதி விளையாடு ஒரு பாவனைய காட்டுமப்போ
செய்யும் மக்கோ சாமி மானமான எங்க மக்கோ மங்கள வாழ்த்து பெற்றோ சாமி இங்க வந்து அழுதடா எங்க காலு ரெண்டு நிக்காம ஆடுறீங்க சாமி நாங்க சிங்க குட்டிகளடா இங்க நாங்க ஆடும் மாட்டோமோடா சாமி மயங்கி பார்க்கும் மக்களுக்கு நன்றியடா சாமி காரண வம்சமோடா எங்க காடு ரெண்டு மடங்காது சாமி காடு ரெண்டு நிக்காம காது ரெண்டு கிளிய மாதிரி அடிடா நம்மளுடைய பெண் சிங்கங்கள் என்னைக்கும் பெண் சிங்கங்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க. வள்ளிக்கும்மி மட்டும் இல்ல, நம்முடைய கம்பத்தாட்டத்தையும் கலக்கிடுவோம் அப்படின்னு என்னைக்கும் நம்முடைய பெண் சிங்கங்கள் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கம்பத்தாட்டம்னு என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுள்ள வந்துடலாம் இல்லைங்க. திரும்ப வள்ளிக்கும்மிக்கு வரும். அந்த காலம்னா ஒன்னே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடக்கூடாது. அதுக்கும் முன்னாடி டிவியே வரக்கு முன்னாடி மக்களுக்கெல்லாம் பொழுது போகணும் இல்லைங்க. சாயந்தரம் வரைக்கும் வேலை கணக்கா இருக்கும். வந்து பொழுதோட சோறாக்கி சாப்பிட்டோம்னா இன்னைக்கு டிவி சீரியல் இருக்குது. இந்த பக்கம் திரும்பினோம்னா ஒரு டிவி, அந்த பக்கம் திரும்பினா ஒரு டிவி. அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அவங்களோட பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழா
மாரியம்மனுக்கு கம்பம் போடுறதே நம்மளுக்கு தெரியும். சிவனை கூட்டிட்டு வந்து அங்க அக்னி ரூபத்துல கம்பத்துல மேல பூவோடு வைக்கிறதுதான் திருவிழாவே. 10 நாள் திருவிழா, 8 நாள் திருவிழா, 5 நாள் சாட்டு. இப்படி இருந்த காலத்துல அந்த மக்களுக்கு நம்மளோட பூர்வீக மண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்ததுல ஒவ்வொரு கலைகளும் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நம்முடைய கம்பத்தாட்டமாகட்டும் சலங்கையாட்டமாகட்டும் இடையில சொல்றாங்க இந்த வாக்கு ஒரு பக்கம் இப்படிதான் கேட்டுட்டு இருக்கும்போது அது என்னங்க ஒரு பாட்டு மீது அடுத்த பாட்டு நிக்கிறீங்க மூச்சு வாங்கறதுக்கு கேப் அதுக்கு தாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. 6 ஆட்டத்தவிர அங்க சொல்ற வாக்கு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? நம்முடைய தலைமுறைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்ததுக்கு அந்த வாக்குதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒவ்வொரு சொற்கள்லயும் நம்மளுடைய வரலாறு உள்ள பதிவாயிருக்கு. அப்பேற்பட்ட சொற்களால அந்த கம்பத்தாட்ட நிகழ்வு நீங்க முன்னாடி ரொம்ப அழகா நடந்துச்சு. இப்பொழுது வள்ளிக்கும்மி மீண்டும் தொடங்குகிறது. எப்படி அந்த முருகப்பெருமான் அருளால வள்ளி திருமணம் நடந்துச்சுங்கிற கதையில முருகன் வள்ளியை பார்க்க போறது நேரா முருகனா போகாம அவதாரம் எடுத்து போறாரு. முதல் அவதாரமா வேடனா அவதாரம் எடுத்து போய் அந்த பாங்காட்டுக்குள்ள மான தேடி போற வேடனா உள்ள போறாங்க. அப்பேற்பட்ட வேடனை அந்த வள்ளி பாக்குறப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் அடுத்த கட்ட கதையா நடக்குது. இப்போது வேடன் அந்த வள்ளி கிட்ட கேட்கிற கேள்விகளை இந்த இடத்துல நம்ம காண்போம். Thank you.
மேலங்கம் அந்த குழந்தை வேலன் ஓட்டும் ரதம் தங்கம் மேலங்கம் சீர்வரணியிலே ஓடும் ரதம் தங்கம் மேலங்கம் அந்த பாலோர்கள் ஓட்டும் ரதம் தங்கம் மேலங்கம் ஐயா ஆடி வாரும் கால்களுக்கு தங்கம் மேலங்கம் நீரு ஆதரவாய் வாருமிக்கு தங்கம் மேலங்கம் ஐயா மாற்றி வைக்கும் கால்களுக்கு தங்கம் மேலங்கம் நீரு ஆறுலம்பு தீர்த்தாரங்கள் தங்கம் மேலங்கம் ஐயா தூக்கியாடும் கால்களுக்கு தங்கம் மேலங்கம் நீரு தீரப்பு செல்லடாமா தங்கம் மேலங்கம் ஐயா ஊரே ஊரெடுத்தோ தங்கம் மேலங்கம் உனக்கு பாடி பாலகட்ட தங்கம் மேலங்கம் ஐயா வாசி வளர்ந்தம் மாலை தங்கம் மேலங்கம் நல்ல மங்கை தேரோடும் மாலை தங்கம் மேலங்கம் ஐயா ஊசி வளர்ந்தம் மாலை தங்கம் மேலங்கம் நல்ல உத்ராஜங்காய்க்கும் மாலை தங்கம் மேலங்கம் ஐயா வெள்ளராணி பூவெடுத்தோ தங்கம் மேலங்கம் உனக்கு வீரமாய் மாலை கட்ட தங்கம் மேலங்கம் ஐயா பனி மாலை நாதடவ தங்கம் மேலங்கம் அவன் பஞ்சாபத பிரியடையா தங்கம் மேலங்கம் ஐயா வந்தவரி பிரியடையா தங்கம் மேலங்கம் அந்த சேவர் கோடி வெண்டவாடா தங்கம் மேலங்கம் அந்த மயில் மேலே ஏறி வருவான் தங்கம் மேலங்கம் நம்ம மணக்கராய தீர்த்திடுவான் தங்கம் மேலங்கம் ஐயா கூடியுள்ள கூட்டத்துக்கு தங்கம் மேலங்கம் நாங்க பாட்டாலே நன்றி சொல்வோம் தங்கம் மேலங்கம் அம்மா கூடியுள்ள கூட்டத்துக்கு தங்கம் மேலங்கம் நாங்க பாட்டாலே நன்றி சொல்வோம் தங்கம் மேலங்கம் ஐயா கூடியுள்ள மக்கள் எல்லாம் தங்கம் மேலங்கம் எங்களை பாடியே வாழ்த்துங்கம்மா தங்கம் மேலங்கம் மலையாள தேசம் விட்டு
ஆடுவோம் ஐயா